மம்மி வீடியோ போட்டு 4 நாள் ஆகுது. நீ வீட்டில் சமைச்ச 4 நாள் ஆகுது. ஒரே கல்லு 2 மாங்காய். வாங்க. இந்த கத்திரிக்காய் சட்னி செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஆனால் டேஸ்ட் மட்டும் வேறு லெவலில் வித்தியாசமாக இருக்கும். இதுக்கு முதல்ல ஒரு பேனை வச்சு எண்ணெய் விட்டு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது ஓரளவுக்கு வதங்கி வரும்போது 2 தக்காளியும் கட் பண்ணி சேர்த்து அதையும் வதக்கிப்போம். இப்போ இது எல்லாம் திரண்டு நல்லா வதங்கி வர நேரத்தில் பொடி பொடியாக கட் பண்ண 4 கத்திரிக்காவை அப்படியே போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இந்த அளவுக்கு வதங்கி வரும்போது சும்மா கொஞ்சம் போல புளி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி யார்கிட்டையும் சொல்லாதீங்க, சீக்ரெட் இன்கிரீடியன்ட் ஒரு கைப்பிடி அளவுக்கு வறுத்த வேர்க்கடலையை போடுங்க. இது லைட்டாக சூடேறினா போதும். அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் போல் தண்ணி விட்டு பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கலாம். உரலில் இடிச்சு எடுத்த மாதிரி நல்லா கொரப்பாக இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியை வச்சு எண்ணெய் விட்டு கடுகு பருப்பு கருவேப்பிலையை தாளித்து கொட்டினா சும்மா கமன்னு கத்திரிக்காய் சட்னி ரெடி. அவ்வளோதாங்க. குண்டு குண்டாக சுட்டு எடுத்த இட்லியை வச்சு கும்முன்னு அரைச்ச கத்திரிக்காய் சட்னியை வச்சு ஃபைனல் டச்சாக ஒரு ஸ்பூன் எண்ணெயை அந்த சட்னி மேலே விட்டு அப்படியே தொட்டெடுத்து சாப்பிட்டா எப்படி இருக்கும் தெரியுமா? இருங்க, முதல்ல என்ன கம்ப்ளைண்ட் பண்ண எங்கள் அம்மாவுக்கு ஒரு 4 இட்லியை கொடுத்துட்டு எங்கள் அப்பாவுக்கும் அப்படியே டிஃபன் கொடுத்துட்டு நானும் கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்குறேன். நிஜமாவே வேறு லெவலில் இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.